විනාඩි 8ක කාලයක් ලැබෙනවා. பேரவையை தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, மீட்பு, புனர்வாழ்வு மற்றும் கடன் இறுக்க வகையின்மை, அதாவது கூட்டிணைப்பு மற்றும் தனிப்பட்ட சட்டமூலத்தின் 2ஆம் மதிப்பீட்டு விவாதத்திலே குறித்த சட்டமூலம் தொடர்பான கருத்துக்களுக்கு செல்ல முன்னர் நீதிக்காக காத்திருக்கும் இனத்தின் குரலாக ஒரு சில கருத்துக்களை இப்பேரவையில் முன்வைக்க விரும்புகின்றேன். இன்றைக்கு 17 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த தீவிலே எங்கள் இனத்தை சார்பாக்கிய ஓர் ஆயுத போராட்டம் பல நாடுகளின் உதவியோடு இலங்கை அரசால் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது அல்லது மௌனிக்கப்பட்டது. கொத்துக்குண்டுகளிலும் இரசாயன குண்டுகளிலும் உலக போரியல் அறங்கள் குழி தோண்டி புதைக்கப்பட்டன. எங்கள் தமிழர் தாயகத்தின் நிபுணத்துவங்கள் அழித்தொழிக்கப்பட்டன. எங்கள் முகவரிகள் அடையாளங்கள் அகற்றெடுக்கப்பட்டன. இலட்சக்கணக்கான உறவுகளை போரிலே முள்ளிவாய்க்காலிலே இழந்தோம். ஓர் அரசன்று உங்களிடம் நம்பி ஒப்படைத்த எங்கள் உறவுகளை இன்றளவும் தேடி அலைகின்றோம். எமது உரிமைக்காய், எமது இயல்பு இருப்புக்காய், எமது நல்வாழ்வுக்காய் போராடியவர்கள் எங்கள் உறவுகள் இன்றளவும் உங்கள் சிறைகளில் அரசியல் கைதிகளாய் வாடுகின்றார்கள். எங்களுக்கான நியாயத்துக்காக உங்களிடமும் பன்னாடுகளிடமும் நீதிக்காக 17 ஆண்டுகளாக காத்திருக்கின்றோம். ஒரு தீவிலே இவ்வாறு நீதிக்காக நல்வாழ்வுக்காக காத்திருக்கும் எங்களுக்கான நீதியை தராது நல்லிணக்கம் எவ்வாறு வரும்? இலங்கை அரசின் நல்லிணக்க மறுப்பின் மற்றொரு ஆண்டு எதிர்வரும் மே 18 உடன் கடக்கின்றது. ஆறாத வடுக்களோடு நீதியை வேண்டிய வண்ணம் எங்கள் விடுதலை போரிலே உயிரிழந்த எங்கள் மறவர்கள் பொதுமக்களை இப்பேரவையிலே நினைவேந்தி கொள்ளுகின்றோம். மே 18 நாளன்று நினைவேந்தல் இருப்பதால் நினைவேந்தி கொள்ளுகின்றோம். எமக்கான நீதியை கடந்த காலங்கள் போல இன்றும் இப்பேரவையின் வாயிலாக பன்னாடுகளிடம் கேட்டுக்கொள்ளுகின்றேன். அத்தோடு கடந்த 2026/4/28 அன்று காலமான எங்கள் விடுதலை போராட்ட எழுச்சி பாடகர் பாசறை பாணர் தேனுசை செல்லப்பாவுக்கு இப்பேரவையிலே ஈழத்தமிழர்கள் சார்பாக எமது அஞ்சலியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். மேலும் இன்று விவாதிக்கப்படும் சட்டமூலம் தொடர்பாக சில கருத்துக்கள். பொருளாதார அடிப்படையில் இடர் நிலைகளை எதிர்கொள்ளும் நிறுவனங்களையும் தனியாட்களையும் மீட்டெடுத்து மறுசீரமைத்து மீண்டும் அவை செயல்படுத்துவதற்கான சட்ட ஏற்பாட்டை நிறுவுதல் வரவேற்கத்தக்கது. சிறிய மற்றும் நடுத்தர தொழில்கள் வீழ்ச்சியடையும் போது அவற்றை மீண்டும் எழுச்சி பெறச் செய்வது வேலை வாய்ப்புகளையும் பொருளாதார உறுதிப்பாட்டையும் பாதுகாக்க உதவும். பேரவை தலைவர் அவர்களே, மேற்படியான சட்டமூலம் நடைமுறைப்படுத்தப்படும் போது பெரும் நிறுவனங்கள் மேற்படி சட்ட நடைமுறைகளை அணுகுவதற்குள்ள வழி நிலைகளை போன்று சிறிய மற்றும் நடுத்தர நிறுவனங்களும் தனியாட்களும் மேற்படி சட்ட நடைமுறைகளை அணுகக்கூடிய இயல்பையும் உறுதிப்படுத்த வேண்டும். மேற்படி சட்டத்தின் ஊடாக நன்மைகளை பெறுவதிலும் பிராந்திய அடிப்படையிலான சமத்துவ நிலையில் வன்னி பிராந்தியம் உரியவாறு விழிப்பூட்டப்பட வேண்டும். ஏனெனில் ஓர் அரசாக தங்களின் சுற்றறிக்கைகளில் பிராந்திய அடிப்படையிலான நலன்கள் கருத்தில் கொள்ளப்படுவதில்லையோ என்றும் எண்ண தோன்றுகின்றது. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் கமநல காப்புறுதி சபையின் சுற்றறிக்கையில் வடகிழக்கில் பெரும்பாலும் மேற்கொள்ளப்படும் புழுதி விதைப்பின் புறக்கணிப்பு, வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள பெருமளவான நெற்பயிர் செய்கையாளர்கள் பெரும்போக நெற்பயிர் செய்கை காலத்தில் புழுதி விதைப்பு முறையில் உலர் நிலத்தில் நெல் விதைப்பை மேற்கொள்ளுகின்றனர். இவ்வாறு புழுதி விதைப்பு முறையில் உலர் நிலத்தில் நெல் விதைப்பினை மேற்கொள்ளுகின்ற விவசாயிகள் தமது நெற்பயிர்கள் அனர்த்தம் காரணமாக அழிவடையும் நிலை நேரிடும் போது அவ்வழிவுக்கான காப்பீட்டை பெற்றுக்கொள்ள இயலாது அவதியுறுகின்றனர். குறிப்பாக மழையினை நம்பி புழுதி விதைப்பு முறையில் உலர் நிலத்தில் நெல் விதைப்பினை மேற்கொள்ளும் விவசாயிகளின் அறுவடை காலம் பிந்துவதாலேயே இந்நிலை ஏற்படுகின்றது. எடுத்துக்காட்டாக 3.5 மாத நெல்லினை, அதாவது 105 நாள் உலர் நிலத்தில் புழுதி விதைப்பு மேற்கொண்டால் குறித்த நெல்லின் அறுவடை காலம் 4 மாதங்களை கடக்கின்றது. ஆனால்
நெல் விதைக்கப்பட்ட நாளிலிருந்து 3.5 மாதங்களை 105 நாட்களை கடந்த நிலையில் நெற்பயிர் செய்கை அழிவுறுகின்ற சந்தர்ப்பங்களில் அந்த அழிவுகளுக்குரிய காப்பீட்டை கமத்தொழில் காப்புறுதி சபை வழங்க மறுக்கின்றது. கமத்தொழில் காப்புறுதி சபையின் சுற்றறிக்கையில் புழுதி விதைப்பு முறைக்கான காப்பீட்டுக்குரிய ஏற்பாடுகள் இல்லை என சொல்லப்படுகின்றது. இதனால் வடக்கு கிழக்கில் புழுதி விதைப்பு முறையினை பின்பற்றும் நெற்பயிர் செய்கையாளர்கள் பெரிதும் பாதிப்புகளை எதிர்நோக்குகின்றனர். எனவே புழுதி விதைப்பு முறையில் நெற்பயிர் செய்கை மேற்கொள்ளுகின்ற விவசாயிகளுக்கும் காப்பீடுகளை வழங்குவதற்கு ஏற்றவாறு கமத்தொழில் காப்புறுதி சபையின் சுற்றறிக்கையில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் எனவும் இத்தருணத்தில் இப்பேரவையின் ஊடாக விவசாயம், கால்நடை, காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சரை கேட்டுக்கொள்கின்றேன். எனவே பேரவை தலைவர் அவர்களே, நிறுவனமும் தனியாட்களும் ஏற்கனவே நலிவுற்றிருக்கும் நிலையில் சட்ட நடைமுறைப்படுத்தலில் ஏற்படும் தாமதமும் சட்ட நடைமுறைகளுக்கான செலவுகள் அதிகரித்தலும் சிறு நிறுவனங்களையும் தனியாட்களையும் மேலும் பாதிப்புக்கு உள்ளாக்கலாம். உள்ளூர் முயற்சியாண்மையாளர்கள் இவ்வாறான சட்ட ஏற்பாடுகளை அணுகுவதற்கான சட்ட விழிப்பூட்டல் உரிய நிறுவனங்களால் வழங்கப்படும் போதே பிராந்திய அடிப்படையிலான சட்ட அணுகலில் சமத்துவ நிலை எட்டப்படுவதோடு மேற்படியான சட்ட நடைமுறைப்படுத்தின பயன் அடிமட்ட மக்களையும் சிறிய முயற்சியாண்மையாளர்களையும் சென்றடையும். இந்நிலையில் இவ்வாறான சட்ட